தனிமைங்கிறது ஒரு கொடுமையான விஷயந்தான். ஆனா, அந்த கொடுமையான விஷயத்த ஆண்டவர் இனிமையா மாத்திர்றாரு. தனிமைய ஆண்டவர் கூட இருந்தாருன்னா, அது இனிமையா மாறுது. ஆண்டவர் இடத்துல நீங்க செல்லும்போது, "ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன்" என்று சொல்லி, ஆண்டவரை உங்கள் பக்கத்தில் வைத்துக்கொள்ளும்போது, அந்த தனிமையானது இனிமையாக மாறுகிறது. ஆண்டவர் "நான் உன்னோடு கூட இருப்பேன்" என்று சொல்லுகிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்கும்படிக்கு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படிக்கு அவர் கூட இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். தனிமையாக அவர் விட்டு விடுவதில்லை. அவர் நம்மை விசாரித்து, நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து, நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால் தனிமையாக இருக்கிறேனே என்று எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஓடும்போது, அந்த தனிமை